எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல தமிழக கொலை மாநிலம் அல்ல, சமூக விரோதிகளை களை எடுக்கும் மாநிலம் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல போனமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்றால், ஒரு காலத்தில் 4 கோடி தலைவருக்கு தமிழர், 4 கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம். இன்றைக்கு 8 கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூட தெரியும், குறைய தெரியும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்கள் எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா, முன்பகமை இருக்கிறதா, விரோதம் இருக்கிறதா, அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும். இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன்னடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு பேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறோம். அவங்களை யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம். ஆனால் இருந்தாலும் இதுபோல முன்னுக்கு தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த ஆண்டு அவருடைய 1வது ஆண்டு வருகிறது, அதுக்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் முயற்சியிலே செய்து விடுகிறார்கள். அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பு ஆக முடியாது. அப்படி கோரிக்கைகள் வந்திருந்தால் நான் அதை உள்துறையிடம் விசாரித்து அதற்குரிய பதிலை தருவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.